எல்லா புகழும் புகழ்ச்சியும் எல்லாம் அல்ல அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகும். அவனது சாந்தியும் சமாதானமும் உயிரிலும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரின் நல்லற தோழர்கள் தோழியர்கள் மீதும், இங்கே ஒன்று குழுமி இருக்கின்ற நம் அனைவர் மீதும் என்றும் நின்று நிலவட்டுமாக. அல்லாஹுடைய மகத்தான அல்லால் திக்ருல்லா, அல்லாஹுவை நினைவு கூறுவோம் என்ற தலைப்பின் கீழ் திக்ர் என்ற சொல்லுக்கு வெறுமனே வார்த்தைகளை கொண்டு மட்டும் அல்லாஹ்வை நினைவுபடுத்தல் என்ற அர்த்தத்தை பொதுவாக வைத்து விட்டார்கள். சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ் போன்ற சொற்களை சொல்வதும் திக்ர் தான். அது நூற்றுக்கணக்கான அர்த்தத்தில் ஒரு அர்த்தம் தான். ஆனால் திக்ர் என்பது நீண்ட விரிவான பொருள் கொண்டது. பிறப்பு முதல் இறப்பு வரை சொல்லப்படுகின்ற எல்லா வகை செய்தியும் திக்ர். அதை படிப்பது திக்ர், பின்பற்றுவது திக்ர். ஈமானுடைய அம்சங்களை திக்ர் என்று குர்ஆன் பேசுகிறது. நபிமார்களுடைய வரலாற்றை பற்றி திக்ர் என்று அல்லாஹ் சொல்கிறான். இப்படி ஏராளமான அர்த்தத்தை உள்ளடக்கியதான் திக்ருங்கிறது. ஒரு முறை சில சொற்களை மாத்திரம் சொல்லிக்கொண்டு சொர்க்கம் போயிடலாம் அப்படின்னு நினைப்பது அறியாமையினுடைய உச்சகட்டம் என்று சொல்லி நம்ம பார்த்துட்டு வரோம். எல்லாமே நம்ம அதிகமான ஆதாரங்கள் குர்ஆன்ல தான் சொல்லியிருக்கோம், ஹதீஸ்லையும் சொல்லியிருக்கிறோம். ஏராளமான வசனங்கள் திக்ரை எந்தெந்த மாதிரிலாம் அர்த்தம் வைக்கணும் என்று சொல்லி குர்ஆனை நமக்கு என்ன செய்யுது, பல்வேறு அர்த்தங்களை சொல்லித்தரும். கடைசியாக நம்ம பார்க்கும்போது இறையச்சம் உடையவர்கள் ஷைத்தானுடைய தூண்டுதலிருந்து பாதுகாக்கப்படுவாங்க, தன் உணர்வு பெறுவார்கள் என்று ஒரு வசனத்தை படித்தோம். இப்போ ஷைத்தான் என்பவன் இரண்டு விதமான அமைப்பில் அல்லாஹ் வச்சிருக்கிறான். ஒன்று மனித ஷைத்தான்கள், இன்னொன்று ஜின்னு ஷைத்தான், ஜின் இனத்தை சேர்ந்த இப்லீஸ். ஜின்கள் இருக்கிறாங்க. எல்லா ஜின்களும் நமக்கு தொந்தரவு தரும், நன்மையும் செய்ய முடியாது, தீமையும் தர முடியாது. ஜின் இனத்தை சேர்ந்த இப்லீஸ் தான் நமக்கு என்ன செய்யறான், தொந்தரவு தரலாம். அவனுக்கு சந்ததி இருப்பதாகவும் குர்ஆன் சொல்றான். மனிதர்களையும் ஷைத்தான் இருக்கிறான் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். மினல் ஜின்னத்தி வன்னாஸ், உள்ளங்களில் ஊடுருவல் என்கிற இந்த வேலையை செய்கிறவர்கள், வசுவாசை ஏற்படுத்துகிறவர்கள் மினல் ஜின்னத்தி வன்னாஸ், மனித இனங்களிலும் இருப்பார்கள், ஜின் இனத்திலும் இருப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்றான். கெட்ட செயலை ஷைத்தான் என்று சொல்லலாம், ஆதாரம் ஹதீஸிலே இருக்கு. அதே மாதிரி கெட்டவனையும் ஷைத்தான் நம்ம சொல்லலாம். இதுக்கு குர்ஆன் சொன்னவுடைய ஆதாரங்கள். அதுதான் அல்லாஹ் இப்படி சொல்றான் அந்த வசனத்தில். வசுவாசை ஏற்படுத்தக்கூடியவர்கள் இரண்டு இனம். ஒன்று ஜின் இனத்துல இருப்பாங்க, இப்லீஸ் ஷைத்தான். இன்னொன்று நம்மள்கிட்ட ஒருத்தர் இருக்கும், மனிதர்கள்ல இருக்கும். இந்த ரெண்டு பேருடைய தூண்டுதலும் வேலை செய்யாது. யாருக்கு? திக்ருடைய மக்கள்கிட்ட வேலை செய்யாதுன்னு அல்லாஹ் சொல்றான். மேலே படித்த வசனத்துக்கு என்ன வழக்கம்? யார்கிட்ட திக்ர் இருக்குதோ, யார் இறைவனை அஞ்சுகிறார்களோ அவர்கள்ட்ட வேலை செய்யாது. இந்த குர்ஆன் பிரகடனப்படுத்து. யாரா இருந்தாலும் வழிகேடர்களால், சின்ன ஷைத்தான் மனிதர்களிலிருந்து உள்ள ஷைத்தானா இருந்தாலும் கெடுக்க முடியாது, இறையச்சமுடைய திக்ருடையவர்களை கெடுக்க முடியாதுன்னு குர்ஆன். அல்லாஹ்ட்ட ஷைத்தான் ஒரு சபதம் எடுப்பதை பல இடங்கள்ல குர்ஆன்ல அல்லாஹ் அந்த வரலாறை சொல்லுதான். கால ரப்பி, என் இறைவா, ஷைத்தான் சொல்றான் அல்லாஹ்ட்ட, ஜின் இனத்தை சேர்ந்த இப்லீஸ், பிமா அவைத்தனி, நீ என்னை வழிகெடுத்த காரணத்தினால், இல்ல உஸையினன்ன லஹும் ஃபில் அர்தி, பூமியில் கேடானவற்றை நல்லதாக அவர்களுக்கு அலங்கரித்து காட்டுவேன். நீ என்னை வழிகெடுத்துட்ட, என்னைய நாசமாக்கிட்ட, நான் நரகத்துக்கு நீ முடிவெடுத்துட்ட. இப்படி செஞ்சதுனால நான் என்ன செய்வேன், பூமியில் அவர்களுக்கு அலங்காரமாக காட்டுவேன். தடை செய்யப்பட்டவைகளை, தீய காரியங்களை நல்லவை மாதிரி என்ன செய்வேன், நான் அலங்கரித்து காட்டுவேன். உன உகுவி என்னும் அஜ்மையின், அவர்கள் அனைவரையும் நான் வழிகெடுப்பேன் என்று அல்லாஹ்ட்ட சபதம் எடுக்கிறான். எடுக்கும் போது அவன் என்னையும் சேர்த்து எடுக்கிறான் அப்படின்னு கேட்டா, இல்லா இபாதக்கு மின்ஹுமல் முஹ்லசி, தேர்ந்தெடுக்கப்பட்ட மன தூய்மையுடைய உன்னுடைய அடியார்களை தவிர
அவங்கள மட்டும் என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. அவன் சைத்தான் யார்கிட்ட வேலை செய்ய முடியாதுன்னா நல்லடியார்கிட்ட என்ன செய்ய முடியாது, தூய்மையான எண்ணம் உடையவர்கள்ட்ட சைத்தான் வேலை செய்ய முடியாது. வசுவாசம் இருக்கிறவன்ட்ட தூய்மையான எண்ணம் இருக்குன்னு என்ன செய்ய முடியாது. இயற்கையில வரும், கொஞ்சம் கொஞ்சம் வசுவாசம் வராங்க. எவ்வளவு பெரிய நல்லடியாராக இருந்தாலும் வசுவாசம் வரத்தாங்க. ஆனால் அதனால கெடுத்துட முடியாது. சைத்தான மூமின்களை என்ன செய்ய முடியாது, கெடுக்க முடியாது. இதுதான் என்னுடைய நேரான வழியில் நல்லா சொல்றான். சொல்லிட்டு இன்ன இபாதிய லைசலக்க அலைகள் சுல்தானும் இல்லா மனித்தபாக்க மினல் காவி, எவர்கள் வழிகட்டு உண்மை பின்பற்றினார்கள் அவர்களை தவிர யார் மீதும் என்னுடைய அடியார்களில் உனக்கு எந்த அதிகாரமும் செலுத்த இயலாது என்று எல்லாம் செஞ்சுட்டான். சைத்தானை பின்பற்றுவர்களுக்கு தான் தப்பான திக்ரு வேலை செய்யும். நல்ல திக்ரு வேலை செய்யறாங்க, தப்பான திக்ரை கொண்டு போய் சேர்க்க முடியாது. சைத்தானை உடனே உணர்வு பெற்று விடுவார்கள். நேற்று படிச்சோமா இல்லையா, ஒரு வசனத்துல எப்படி படிச்சோம், அந்த வசனம் அருமையான ஒரு வசனம். சைத்தானின் தீண்டுதல், கிட்ட தீண்டுதல் அவர்களுக்கு ஏற்படுகிற பொழுது இறைவனை அஞ்சக்கூடியவர்கள் ததக்கரு தன்னுணர்வு பெறுவார்கள். ததக்கரு என்றால் தன்னுணர்வு பெறும், சிந்திப்பாங்க. ஏற்கனவே குர்ஆன் சுன்னாவை தெரிந்து வைத்திருப்பார்கள், அதை உணர்வு பெறுவார்கள், தன்னுணர்வு பெறுவார்கள். இதாக முபுசீரூன், அவர்கள் விழிப்புணர்வோடு இருப்பார்கள். அவர்களை சைத்தான் என்ன செய்ய வீழ்த்த முடியாது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை நமக்கு சொன்னாங்க. இது மாதிரி இந்த வசனம் 15 சூரத்துல் ஹிஜ்ர் 15ல 40, 41, 42, அந்த சூரத்து ஷாது 38ல 82 முதல் 85 வசனங்கள். சைத்தான் யாரை கெடுக்க முடியாதுன்னு அல்லாஹ்ட்ட டிக்ளரேஷன் பண்றான். அல்லாஹ் என்ன செய்யறான், அதை அல்லாஹ் தான் அதை முதல்ல சொல்லியிருக்கிறான். அதனால சைத்தான் என்ன செய்யறான், அதில் என்னை நல்லடியார்களை கெடுக்க முடியாது, யாரெல்லாம் கெட்டுணர்வு பெற்றவர்களாக இருக்கிறாங்க அவங்க கெடுத்துருவேன் அப்படின்னு சைத்தான் என்ன செய்யறான், அல்லாஹ்ட்ட சபதம் இருக்க. குர்ஆன் ஹதீஸ் அப்படிங்கிறதா வஹிதான் நேரான வழி, சத்தியம். இதுல இருக்கு வரைக்கும் சைத்தான் நம்மளால கெடுக்க முடியாது. உணர்வுகள், உணர்ச்சி வசப்படுறது, இனம் ஆச்சரியங்கள், முஸ்லீம் வெறித்தனமான நியாயம் இல்லாட்டாலும் முஸ்லீம்களுக்காண்டி என்ன செய்யக்கூடாது, சப்போர்ட் பண்ணக்கூடாது. அப்படி இருக்குல்ல, காபீரா இருந்தாலும் நியாயம்னா அதை என்ன செய்ய ஏற்றுக்கணும். அப்போ இதெல்லாம் மாற்ற முடியாத அம்சங்கள். குர்ஆன் ஹதீஸ் தான் இதை தீர்மானிக்கும், சத்தியத்தையும் அசத்தியத்தையும். குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் நம்ம நேரான வழியை பெற்றுவிட்டோம் என்றால் சைத்தான் நம்மளை, குர்ஆன் ஹதீஸ் நம்மளை கெடுக்காது. சைத்தான்கிட்ட இருந்து பாதுகாக்கணும்னா குர்ஆன் ஹதீஸ் தான், வஹி தான். இந்த திக்ர்ல நம்ம கரெக்டா இருந்துட்டோம்னா, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் குர்ஆன் சுன்னாங்கிற இந்த அடிப்படை திக்ர்ல மிகச்சரியாக இருந்துட்டோம்னா, அமைப்புகளாலோ தனி மனிதர்களாலோ ஆலிம்களாலோ குழுவினாலோ ஒரு அமைப்பாலோ குடும்பத்தாராலோ நண்பர்களாலோ ஹலால் ஹராமை பேணாத எந்த அம்சங்களாலும் நம்மளை கெடுக்க முடியாது. பொருளாதாரத்தை வைத்து கூட நம்மளை கெடுக்க முடியாது. ஏன், நீங்க பொருளாதாரம் தேட போகும்போது குர்ஆன் ஹதீஸையும் சேர்த்து தேடுவீங்க. எப்படி ஹலால் ஹராம் பேணுறது, இந்த தொழில் செஞ்சால் குர்ஆன் ஹதீஸை பாட முடியுமா, பேண முடியாம விட முடியுமான்னு அந்த சிந்தனை இருக்கு பாருங்க. இது நம்பிக்கை, இது சிந்தனை, இது நம்பிக்கை தானே, ஈமான் தானே. இந்த திக்ரு சரியா இருந்துச்சுன்னா நம்ம லேசா மனுஷங்க அடிப்படையில் லேசா வசுவாசம் கொஞ்சம் சலனங்கள் ஏற்படுமே தவிர தீமையில நீடிக்க மாட்டோம். உடனே தன்னுணர்வு பெற்றுவோம். அல்லாஹ் நம்மளை நிறைய அல்லாஹ் நமக்கு இந்த நேர்வழி மூலம் பாக்கியம் கொடுத்துருக்கோம். இதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. எப்படி சொல்றாங்கன்னா, சஹீஹ் புகாரியில 7466, 5643, 5644 செய்தியா பார்க்கிறோம். அபூ ஹுரைரா அறிவிக்கிறாரு, மஸலுல் முஃமினி கமஸலி ஹாமத்தி ஸரஅ யஃபீஉ வரக்குஹு மின் ஹைஸு அத்தத்ஹு ர்ரீஹு துகஃபிருஹா. மூமினுக்கு உதாரணம் ஒரு இளங்கதிர் என்று பெருமானார் சொல்றாங்க. ஹாமத்து ஸரஅன்னா நெற்கதிர் மாதிரி, கோதுமை கதிர், இளங்கதிர் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அது காத்தடிக்கும் போது என்ன செய்யும்னா, காத்து எந்த திசையில் அதை செலுத்துகிறோம் அந்த திசையில் அதை சாய்ந்து கொள்ளும். நெல் கதிர் இருக்கு, நல்லா கொஞ்சம் திசையில் வளர்ந்து நிற்கும். கிழக்கு நீக்கி காத்தடிக்கும், அப்படியே கிழக்கு நீக்கி படுத்துக்கிற மாதிரியே இருக்கும். காத்து போனாலும் திரும்ப எஞ்சிக்கணும். வடக்கு நீக்கி காத்தடிச்சு வச்சுக்கோங்க, அப்படி வடக்கு நீக்கி சாயிற மாதிரி இருக்கும், தலை சாயிற மாதிரி. காத்து நின்றுச்சுன்னா திரும்ப நேரம் நின்றுக்கும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மூமினுக்கு உதாரணம் ஒரு இளங்கதிர். அது காத்து எந்த திசையில் அதை கொண்டு செல்கிறதோ அந்த திசைக்கு அது அதனுடைய இலைகள் சாய்கிறது, அந்த கதிர் அப்படி சாய்கிறது. இதா சக்கத்தத் இத்ததலத், காற்று நின்று வருமானால் அமைதியானால் அது நேராக நிமிர்ந்து விடுகிறது. இப்போ லேசான ஒரு பிரச்சனை வரும்போது கொஞ்சம் லேசா அப்படி வசுவாசம் வருது, கொஞ்சம் அந்த பக்கம் சாஞ்சிடுறாரு.
கொஞ்சம் உஷாராகி டக்குன்னு ஆஹா நம்ம இந்த ரூட்டே கிடையாது, நேரம் ஆகிக்கிறாரு, இளம் கதிர் போன்றது என்று பெருமானார் சொல்றாங்க. கதாலிக்கல் மூமினும் எப்படித்தான் உட்போபில் பலா, சோதனைகளை கொண்டு சோதனைகளுக்கு ஏற்ப கொஞ்சம் அலைக்கழிக்கப்படுகின்றான். பொருளாதார சோதனையா கொஞ்சம் வசுவாசம் வரும், அதை செஞ்சிடும் லேசா அப்படி பின்வாங்கிடுவான். அதுக்கப்புறம் நேரம் ஆயிடுறான். சோதனை முடிஞ்ச உடனே சோதனையில பொறுமையோடு நிற்பானாலும் நேரம் முந்துருதான். திரும்ப ஏதாவது மரண வழிகளா லேசா ஆசுவாசம், மரண வழின்னா அப்ப மூமின்களுக்கு அந்த இருமலையா இறையத்தை அடிச்சு வச்சிருக்கான்ல, அவங்களுக்குள்ள சதை கிடையாதா, அவங்களுக்கு மெட்டீரியல் மெட்டல்லையா இருக்குது. மூமினுக்கு சதை, நரம்பு, நாளம், இறக்கம், கோபம் எல்லாம் இருக்குத்தானே செய்யும். ரசூல்லா சொல்றாங்க, அந்த மனித இயல்புல அவனுக்கு லேசா நடுங்கும், மரணம் கூட அவனை பதைக்கும். சபுருங்கிற அந்த கேடகம் இருக்கு பாருங்க, அவன் அப்படி நிலை குலையாம லேசா அப்படி சாஞ்சிருவான், திரும்ப எந்திரிச்சு நின்றுவான். ரசூல்லா சொல்றாங்க, சோதனைகள் அப்படி அவனை அங்கிட்டு லேசா அப்படி அலக்களிக்கும். ஆனால் காற்று நின்ற பொழுது எப்படி இளங்கதிர் நேராக நிமிர்ந்து விடுகிறதோ அது போன்று மூமின் நிமிர்ந்து விடுகின்றான். மசலுல் காஃபிர்க மசலில் அர்ஸா சம்ஆ சம்ஆ முஅ்ததிலத்தன் ஹத்தா யக்ஸிமுஹு அல்லாஹு இதா ஷாஅ. காஃபிருக்கு உதாரணம் தேவதார் மரம் போன்று, நல்லா ஸ்ட்ராங்கா நிக்குமா மரம், பார்க்கறது உயரமா ஒய்யாரமா நிக்கும்டாங்க ரசூலுல்லாஹ். சொல்லிட்டு நேராக கூர்மையாக நிக்குது, கதிர் மாதிரி மரம் கணக்கா சொல்றாங்க. சொல்லிட்டு அல்லாஹ் நல்லா ஸ்ட்ராங்கா நிக்கிற மாதிரி இருக்கும். அல்லாஹ் நாடுகிற பொழுது வேரோடு உருவி விடுகின்றான். ரொம்ப ரொம்ப டெம்டா நிக்கிற மாதிரி இருக்கு, ரொம்ப உறுதியான மரத்தை போல் நிக்குது. ஆனா அல்லாஹ் நாடும்போது சாய்ந்து விடுகிறது. ஆனா மூமின் கதிர் மாதிரி சோதனையில் அங்கேயும் அலக்களிக்கப்பட்டாலும் காற்றடித்து நிற்கிற பொழுது எப்படி நேராக நிமிர்ந்து விடுகிறதோ அது போன்று மூமின் நிமிர்ந்து விடுகின்றான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இது எதை கொண்டு நிமிர்கிறோம் அப்படின்னு கேட்டா, லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் கொண்டுதான் நிமிரும். கொள்கை, கோட்பாடு, சித்தாந்தம் வச்சுதான் பெறமுறை. அதுதான் சிறந்த திக்ருன்னு குர்ஆன் சொல்லுது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அஃதலுல் திக்ர் லா இலாஹா இல்லல்லாஹ். குர்ஆனும் அதை சொல்லுது பல இடங்கள். அப்ப இந்த லா இலாஹா இல்லல்லாஹ்வை நம்ம மிகச்சரியாக பற்றி பிடித்தால் அதற்கு பிறகுதான் சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அக்பர், அதுக்கப்புறம் தான் ருக்கு, சஜிதா, அதுக்கப்புறம் தான் உம்ரா, ஹஜ்ஜி, ரமலான் நோன்பு, நஃபிலான சுன்னத்தான வணக்கங்கள். முதல் திக்ரே நம்ம தெளிவில்லைன்னா மற்ற திக்ரை எங்கவே நன்மை கிடைக்குமாங்கிறதுல சந்தேகம். வெறும் சொன்ன வார்த்தைக்கு வேணா நன்மை பதிவு செய்யப்படுமே தவிர அது உள்ள என்ன இருக்குங்கிற செய்தியை புரியாத ஆளுக்கு இப்படி கூறி கொடுக்கறது, அதான் நம்முடைய இலக்கு. அப்போ அந்த லா இலாஹா இல்லல்லாஹ்வை புரிந்து மற்ற திக்ருக்களை அதுக்கப்புறம் வரிசைப்படுத்தணும். எடுத்தோடனே சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ் சொல்லு. லா இலாஹா இல்லல்லாஹ்வை சும்மா சொல்லுதான் லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்ல முடியுமா? காப்பாற்றணுமா இல்லையா? அதுபடி நடக்கணும்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இப்போ லா இலாஹா இல்லல்லாஹ்வை புரிய வேண்டி இருக்கு, புரிஞ்சாதான் நிற்க முடியும் திக்ருல. சும்மா நான் லா இலாஹா இல்லல்லாஹ் சொல்லிட்டு எல்லாரும் முடிச்சுன்னு சொல்லணும். மௌத்தா போற டயத்துல தனி மரணத்தருவேல ஒருத்தர் லா இலாஹா இல்லல்லாஹ் சொல்லிட்டான், வாய்ப்பு அடிச்சு சக்கராத்தோட மௌத்தாயிட்டான்னா அவனுக்கு அமல் செய்யறதுக்கோ லா இலாஹா இல்லல்லாஹ் செயல்படுறதுக்கோ நேரம் இருக்காது. அதனால லா இலாஹா இல்லல்லாஹ் சொன்னதுனால சொல்றோம், அது ஆதாரப்படி தான் நம்ம சொல்றோம், சும்மா சொல்லல. இப்போ இதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகா விஷயம் தெளிவுபடுத்துறாங்க. நபி அல்லாஹ்வோட குர்ஆன் அப்பதான் சொல்லுதான், இதுதான் முதல்ல வலுவா இருக்கணும். அலம் தர லரபல்லாஹு மஸலன், அல்லாஹ் ஒரு உதாரணத்தை எப்படி சொல்கிறான் பார்க்கவில்லையா நபியே? கலிமத்தன் தையிபத்தன் கஷஜரத்தன் தையிபா, நல்ல கொள்கைக்கு உதாரணம் நல்ல மரம் அப்படிங்கிறாங்க. அது அசலுகா சாபித்தும் ஃபரவுஹா ஃபிஸ்ஸமா, வேர்கள் எல்லாம் ஆழ பதிந்து அதனுடைய கிளைகள் வானத்தில் படர்ந்திருக்கின்றன, மேற்கூரையாக படர்ந்திருக்கின்றன. தூத்தி உக்குலகா குல்லஹின் பிஇذن ரப்பிஹா, அது ஒவ்வொரு தடவையும் இறைவனுடைய அனுமதியோடு அது பழங்களை மனிதர்களுக்கு வழங்குகிறது, நிழல் கொடுக்கிறது, எல்லா பயனையும் மனிதர்கள் அடைகிறார்கள். அப்படியான ஒரு மரம். எதிரில்லா அம்சால் லின்னாஸ்லாம் ததக்கரூன், மனிதர்கள் படிப்பினை பெற வேண்டும், சிந்திக்க வேண்டும் என்பதற்காக இந்த உதாரணத்தை நாம் சொல்கிறோம். அல்லாஹ் சிந்திக்கணும்னு சொன்னான். திக்ருன்னு சொல்லிட்டு எதை சொல்றாங்கன்னா கலிமா தையிபா அப்படிங்கிறான். அவர்கள் சிந்திக்க வேண்டும் என்பதற்காக மனிதர்கள் தான் சொல்றாங்க. அப்ப இந்த கலிமா தையிபாவை புடிச்சிட்டாங்கன்னா மூமின் ஆயிடுவாங்க. மனிதர்கள் சிந்தித்தால் கலிமா தையிபா தான் சரி அப்படின்னு வந்துட்டான்னா ஒரு கடவுளை ஏற்றுக்கிடுவான். அவன் பேர் தான் முஸ்லிம் மூமின். அதான் உறுதியான கொள்கை. நிலைப்பாடு மாறாத ஒரு கொள்கை என்னன்னா லா இலாஹா இல்லல்லாஹ். இந்த நிலை இருக்கும். இது நெற்கதிரை வச்சு சில உதாரணம் சொல்றாங்க, மரத்தையும் சில உதாரணம் சொல்றாங்க. அப்படியும் ஆதாரம் பார்த்தோம். கெட்ட கொள்கைக்கு உதாரணம் கெட்ட மரமாகும், செடி கொடிகள் மாதிரி.
அது ஆழ பதிஞ்ச மாதிரி வேர்கள் இருக்கும், பூமிக்கு மேல அப்படி பறந்து கிடக்கும். ஒரு உருவுனா வேகம் மண்ணோடு எல்லாம் வந்து பெருசா இருக்காது என்று அல்லாஹ் என்ன செய்யறான் சொல்றான். அப்ப அதை சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், சப்பித்துல்லாஹ் அல்லதீன ஆமனு பில் கௌலி சாபித்தி ஃபில் ஹயாத்தி துன்யா வ ஃபில் ஆখিরা. மூமின்களை இந்த உலகத்திலேயும் மறுமையிலையும் உறுதியான சொல்லை கொண்டு அல்லாஹ் நிலப்படுத்துகிறான், பலப்படுத்துகிறான். அது என்ன கவுல் அப்படின்னா லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்ல. ஹதீஸ்ல ஆதாரம் இருக்கு இந்த செய்தி. எங்க நடக்கும் அப்படின்னு கேட்டா கபூர்ஸ்தான்ல நடக்கும். நம்ம அடக்கம் பண்ண உடனே 2 மலக்கு வருவாங்க, எழுப்பி உட்கார வச்சு கேட்பாங்க. அங்கேயே திக்ர் தான், வாயாலையும் சொல்லணும். ஒன்று எச்சகன் யார் அப்படின்னு கேட்பாங்க. ரப்பி அல்லான்னு சொல்லுவார் அவரு. அல்லாவை புரியாம அவர் எப்படி சொல்லுவார், இல்லை நான் அஸ்மான் ஹுஸ்னாலாம் படிச்சிருக்கேன் அதெல்லாம் இருக்குப்பா. அல்லா இங்க அஸ்மான் ஹுஸ்னா படிச்சுக்கிட்டு இணை வைக்கிறார். தாயத்தை தொங்கு விட்டுக்கிட்டு அஸ்மான் ஹுஸ்னா தொங்குது. அஸ்மான் ஹுஸ்னால என்ன இருக்குன்னே புரியல. புரிஞ்சுட்டாமனா எப்படி தராளம் கிடந்திருப்பான், எப்படி இணை வச்சிருப்பான், மனிதர்கள் காலகையில போய் இப்படி விழுந்திருப்பான். அப்போ அல்லாவுடைய மலக்குமார்கள் அங்க கேட்பாங்க, உன் ரட்சகன் யார்? எவன் நினை வைக்காமல் வாழ்ந்தானோ அவனால மட்டும்தான் சொல்ல முடியும். உலகத்திலே உறுதி அளிக்க முடியும் அவனால. அவன் யாருக்கும் காலில் விழமாட்டான். தன்னுடைய சுதந்திரத்தை, இறை வழங்கிய சுதந்திரத்தை எவனும் கொடுத்துட மாட்டான். அவன் அல்லாவுத்தான் அதிகாரம் நினைப்பான். உலகத்துல எந்த அதிகாரத்தை கொண்டும் அவனை செய்ய முடியாது, விலை பேச இயலாது. அதனால உறுதியான கொள்கை. உலகத்திலே நிற்பான். மறுமையிலங்கிறது மண்ணறையில, மறுமையிலங்கிறது எல்லாத்தையும் குறிக்கும். மண்ணறைன்னு ரிசுலா சொல்றாங்க. மன்றப்புன்னா ரப்பி அல்லாமா, மா தீனுக்குன்னா தீனுல் இஸ்லாம்மா. மன்ஹாதர் ரஜுல் போட்டோ வச்சு கேட்பாங்க, இல்ல உங்களுடைய ரசூல் யாருன்னு கேட்பாங்க. ரசூல்லான்னு சொல்லு. எப்போன்னா லா இலாஹ இல்லல்லாஹ் ரசூலா பேணி இருந்தால் மட்டும்தான் சொல்லு. இதே பேனல சும்மா பேருக்கு சொல்லியிருப்பாரு, எழுப்பி வச்சு கேட்பாங்க, வச்சவன் தெரியா லாஹா லாதிரி, எனக்கு ஒன்றும் தெரியாத, மக்கள்லாம் அல்லாண்டாங்க, நானும் சும்மா சொன்னேன். நபியான்னு தெரியா ஹாஹா லா கத்துவான்னு சொல்றாங்க ரசூலா, ஓலம் விடுவான்னு ரசூலா சொல்றாங்க. அவ மண்ணறையிலனா அந்த எவ்வளவு ஆகிறாங்கிறதுக்கு இந்த வசனத்துக்கு ஆதாரம். உலகத்திலையும் நல்லா உறுதிப்படுத்துகிறான் மூமினுடைய உள்ளங்களை இந்த திக்கரை கொண்டு, லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கிற முதல் திக்கரை கொண்டு. அதுக்கப்புறம் மறுமையில மண்ணறையிலே மறுமையுடைய முதல் நிகழ்வு மண்ணறை, அதுலேயும் உறுதிப்படுத்துறான்லா ரசூலா சொன்ன செய்த திருமணிலாம் அந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்ப இது சூரத் இப்ராஹிம்ல அல்லாஹ் சொன்னா. அப்போ லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்ங்கிற இந்த திக்கருக்கு இது வெறும் சொல்லு கிடையாது, சொல்வதற்கு நன்மை இருக்கிறது. ஆனா இதை செயல்படுத்த வேண்டிய திக்கர். அப்போ திக்கர்ல இருக்கக்கூடிய எல்லா அம்சத்தையும் முதல்ல சொல்வதற்கு முன்னால் அதை புரியணும், அதை செயல்படுத்தணும். அதுக்கப்புறம் 3வது அம்சம் தான் சொல்லுதல். இந்த புரிந்து கொள்வதும் செயல்படுத்துவதும் சொல்றதும் செயல்படுத்துறதும் ஒண்ணுதான். ஆனா புரியாம சொல்லக்கூடாது. அதைத்தான் நம்ம திரும்ப திரும்ப நினைச்சிடும் இந்த தலைப்புல வலியுறுத்துறோம். குர்ஆன் ஹதீஸை பின்பற்றுவோர், திக்ர் செய்வர், நபி வழியை புறக்கணித்தோர் திக்ருக்கு எதிரானவர், லா இலாஹ இல்லல்லாஹ்வுக்கு எதிரானவர். அவர் சொல்லம் போக முடியாதுன்னு குர்ஆன் எந்த பயனும் அளிக்காது. நீ மதுகப்பு ஷாஃபி ஹனபி அவர் சொன்ன தௌஹீத் ஜமாத் சொல்லுன்னு ஒருத்தன் செய்யறான், இது திக்ருக்கு எதிரானது. தௌஹீத் ஜமாத் ஒரு கொள்கையை சொல்லுது, அதனால நான் பின்பற்றுறேன், ஆதாரம்லாம் இல்லை, தௌஹீத் ஜமாத் சொல்லுது அப்படின்னா இது திக்ருக்கு எதிரான. தௌஹீத் ஜமாத்து சொன்னாலும் சரி, எந்த ஜமாத்து சொன்னாலும் சரி, திக்ரை சொன்னாதான் பின்பற்றணும். திக்ரு இல்லாத குர்ஆன் சுன்னாவுல இல்லாத ஒண்ணு சொன்னா லைசபி திக்ர், அது திக்ர் கிடையாது, அது ஆதாரமற்றது. அப்ப ஆதாரம் தான் திக்ர். இப்படிங்கிற தகவலை அல்லாஹ் குர்ஆன்ல திரும்ப திரும்ப பதிவு பண்றான். இதை விட்டதுனாலதான் என்னது இல்லை, மது அந்த கட்சி பெருசா, இந்த கட்சி பெருசா, ஏன் திக்ரு பெருசா, வான் திக்ரு பெருசான்னு பஞ்சாயத்து வருதுல. காதிரியா பெருசா, ஷாதிலியா பெருசா, காதிரியா பெருசா, நக்சபந்தியா பெருசான்னு அடிச்சுக்கிடுவாங்க ஒவ்வொரு தரிகா காரணம். என்னன்னு கேட்டா திக்ர தப்ப வெறும் வார்த்தைகளை மட்டும் வச்சுக்கிட்டு உலகத்துல ஒன்னான ஒரு குழப்பமான கொள்கை அத்வைதம். அவனுக்கும் புரியாது, நமக்கும் புரியாது. கேட்டா தன்னை உணர்தல் தான். அவன் எவன் செய்வாலும் அவனுக்கு தன்னை உணர்தல்னு என்னன்னே தெரியாத திக்கிருப்பான். தன்னை உணர்தல்னு என்னது? தன்னை உணர்தல் உணர்றது, நான் இந்த மூஞ்சி 2 கண்ணு இருக்கு, மூக்கு இருக்கு, 2 ஓட்டை இருக்கு, வாய் இருக்கு, காது இருக்கு, கை கால பசிச்சா சோறு வேணும்னு கேட்கிறேன், ரொட்டியை திங்கிறேன், வேற என்ன? தன்னை உணர்வு வேற என்ன? எரிச்சல் இருந்தா குளிக்கணும், அப்படிதானே? தேவையான வயசு இருந்தா கல்யாணம் முடிக்கணும், குழந்தை வைக்கணும், இதான தன்னை உணர்வு. வேற என்ன தன்னை உணர்தல்? இவன் சொல்லக்கூடிய எதுவுமே புரியாது, அவனுக்கும் புரியாது. அவனுக்கு நிறைய சேகுமார் கிட்ட போய் கேட்டாச்சு நேரா, தன்னை உணர்தல்ல நீங்க உங்களை என்னங்க உணர்ந்து சொல்லுங்க. வெறும் திக்குன்னு சொல்லி ஹக்கீக்கத்து, மாரிஃபத்து, தரீக்கத்துன்னு வச்சுப்பட்டு, ஷரியத்து, தரீக்கத்து, ஹக்கீக்கத்து, மாரிஃபத்துன்னு வச்சுருக்காங்க. 4 எதுல பேசல அமைச்சிருக்கோம்னா வார்த்தைகளை கொண்டும் சில திக்ருக்களை கொண்டு அந்த அமைப்பு நிற்கிது. உள்ள ஒண்ணுமே இல்லை, எல்லாமே இஸ்லாத்துக்கு புறம்பா இருக்கு. அடிப்படை லா இலாஹ இல்லல்லாஹ் நாசமாக்குற செய்தியா இருக்கு.
கடையநல்லூர் ஃபுல்லாக பல மேலப்பாளையம் கடையநல்லூர் ஷாபி மஹல்லா ஃபுல்லாக காதரியா தரிக்கா, நக்ஷபந்தியா தரிக்கா, நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ டிசைன் பண்ணி நம்மளுக்கு எடுத்துருக்காம இருக்கும். அப்போ இதெல்லாம் உடைக்கணும். குர்ஆனை நீங்கள் படித்தா மட்டும் நடக்கும். குர்ஆன் சொல்லுற திக்ரை நீங்கள் படித்து வாசிச்சுட்டேன்டால் நீங்கள் சொல்கிற அம்புட்டு புருடா. தன்னை உணர்வுங்கிறது இறைவன் படைச்ச அம்சத்தை தாண்டி கிடையாது. கத்தி வச்சு குத்துனா வலிக்கும். எவெல்லாம் தன்னை உணர்ந்திருக்கானா அவனை நல்ல கூர்மையான கத்தி எடுத்து விரல வெட்டுவோம். வலிக்குமான்னு பார்ப்போம். இல்லை வலிக்கத்தான் ரத்த வரும்ல. என்னப்பா தன்னை உணர்ந்த நீ இந்த விட நீ என்னது சிறந்துட்ட சும்மா சொல்லுவாய். பசி திருவிழி திரு தனித்திரு அது வேற அர்த்தம் சொல்லப்பா. நம்மளும் கூட நம்ம அதை தப்பான அர்த்தம் வச்சுட்டாங்கன்னு சொல்லி விளக்கிட்டு பசித்திரு என்றால் வயிற்ற ரொம்ப நிரப்பாதுன்னு அர்த்தம். புல் கட்டு கெட்டாதுன்னு அப்படி வேணா அர்த்தம் வைக்கலாம். விழித்திரு என்றால் முபுசீரன் குர்ஆன் சொல்லிச்சுல, தன்னுணர்வு பெற்று விழிப்புணர்வோடு இருப்பார்கள். எல்லா விஷயத்திலும் அறிவோடு செயல்படுது. அறிவு அர்த்தம் காக்கும். அறிவு பயத்திலிருந்து விடுதலை செய்யும் நம்மளை. அறிவு தான் விழிப்புணர்வு. ஒன்றை பற்றிய தெளிவு தான் விழிப்புணர்வு. தபீன் தான் விழிப்புணர்வு. தன்பீஹ் என்றால் தபீன் தெளிவு என்ற அர்த்தம். அதுதான் விழிப்புணர்வு. ஒன்றை பத்தி எனக்கு ஆட்டோ ஓட்ட தெரியல, ஆட்டோவை பத்தி விழிப்புணர்வு. ஆட்டோ பத்தி எல்லாம் படிச்சுக்கணும், கத்துக்கிட்டா விழிப்புணர்வு. நல்லா ஆட்டோ தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதான் விழிப்புணர்வு. முபுசிரத்து என்றாலும் ஷார்ப்பா இருக்குன்னு அர்த்தம், அறிவோடு இருக்குன்னு அர்த்தம். மனசாட்சிப்படி செய்யலாத முபுசிரத்து. வேற என்ன விழிப்புணர்வு? விழிப்புணர்வுல விழிச்சுக்கிட்டே கண்ணை வச்சுக்கிட்டே புத்திக்கிட்டே அந்த அர்த்தம். அர்த்தம் வச்சுக்கிறதா பார்த்தீங்கன்னா இந்த தரிக்கா குறிப்புகள் நம்மளை எப்படிலாம் கெடுத்துலாமா. தனித்திரு அப்படின்னா தனித்தன்மையோடு இருத்தல். நாய் ஒருபோதும் காய்ச்சலில் உணவு உண்ணாது. எந்த ஜீவராசியும் காய்ச்சல் வந்தால் உணவு உண்ணாது. அப்படி கண்ணெல்லாம் கண்ணீர் வடிக்கும், மூக்கெல்லாம் வடியும், ஜலதோஷம் புரட்ட ஒரு மாதிரி விடும், மூக்கு அடக்கும், அதுக்கு நுரையீரல் கொஞ்சம் மெதுவாக வேலை செய்யும். அப்படியே அமைதியாக சாப்பிடாது. நீங்கள் பிரியாணி வச்சாலும் சாப்பிடாது. அதுக்கு எப்படி தன் உணர்வோடு இருக்குது, தனித்தன்மையோடு இருக்குது. நாய் மட்டும் இல்லை, எல்லா ஜீவராசியும் அப்படிதான். நம்ம மட்டும் தான் காய்ச்சல்ல அதெல்லாம் நல்ல 4 ரொட்டி பிச்சு போட்டு நல்லா காரமா சால்ல ஊத்தி ஆட்டி கூட கொஞ்சம் ஏத்துறது. அது காட்டுத்தனமான ஒரு கொள்கை. அது தனித்தன்மையோட இருக்கல அப்படின்னா எல்லா விஷயத்தையும் தனித்தன்மையோட இருக்குது. மனுஷங்கிற குணநலங்களோடு இருக்கு, அதான் கேரக்டர்ஸ். தனித்தன்மையோடு இருக்கிறது கேரக்டர்ஸ், பண்பு இயல்புகள் குணநலங்களோடு இருத்தல் அர்த்தம். மனிதத்தன்மையோடு இருத்தல் அர்த்தம். இதுதானே இதுக்கு விளக்கம். விழித்திரு, பசித்திரு, தனித்திரு. பசித்திருன்னு சொன்னவங்க திங்காம இருக்க முடியுமா? சாப்பிடவே இருக்க முடியுமா? செத்து போயிடுவான். அப்படிலாம் இருக்கல. அப்போ பொய் இல்லாத ஒன்றை இருப்பது. இந்த குறிப்பு தான் அந்த திக்ரு இந்த திக்ரு அப்படின்னு சொல்லி லாயிலாக இல்லைலாம் கூட நாசமாக்கி வச்சிருக்காங்க. சொல்ல வேண்டிய முறைப்படி சொல்லல. இப்போ இதையெல்லாம் நீங்க கவனத்துல கொண்டு வந்தால் லாயிலாக நம்ம ஒரு சொல்லதான் சரியான கொள்கை, உறுதியான கொள்கை. மைத்தாங்கொள்ளையில வச்சாலும் அது நமக்கு பயன் தரும் என்பதை குர்ஆன் சொல்லி இந்த திக்ரை பத்தி குர்ஆன் திரும்ப பேசு. இதை விட்டவன் கெட்டான் என்று குர்ஆன் பேசு. யோமை அப்துல் லாலிமாலா எதைகி எக்குரு யாலைத்தன் இத்தகத் மா ரசூலி சபீலா. கைகளை கடித்துக் கொண்டு அநியாயக்காரன் மறுமையில் புலம்புவான். எனக்கு ஏற்பட்ட கை சேதமே. இத்தகத் மா ரசூலி சபீலா, இந்த இறைத்தவரோடு ஒரு தொடர்பை ஏற்படுத்தி இருக்க கூடாது. ரசூலாவோடு முஹம்மது ரசூலாவோடு தொடர்பு ஏற்படுத்தி இருக்க கூடாதா? யாவைலத்தா லைத்தனி இல்லம் அத்தசில் ஃபுலானன் கலீலா. எனக்கு ஏற்பட்ட கை சேதமே, பாரதூரம் ஆயிடுச்சு அந்த கை சேதம். இந்த மனிதனோடு முகமதோடு ரசூலோடு நான் ரசூலை நண்பராக எடுத்துக்கொண்டிருக்க வேண்டுமே. லக்கத அலல்லனி அனி திக்ரி பஅத இத் ஜாஅனி. இதுதான் செய்தி. என்னிடத்தில் நேர்வழி குர்ஆன் சுன்னா வந்த பிறகும், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலா என்னை வந்தடைந்த பிறகும் நான் திக்ரை விட்டும் என்னை வழிகெடுத்து விட்டான் சைத்தான். கெடுத்துனானே, என்னை ரொம்ப தூரத்துக்கு கொண்டு போயிட்டான் திக்ரை விட்டு. அல்லாஹ் சொல்றான், லக்கத அலல்லனி அனி திக்ரி பஅத இத் ஜாஅனி. நேர்வழி எனக்கு கிடைத்த பிறகும், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலா கிடைத்த பிறகும் திக்ரை விட்டு என்னை வழிகெடுத்து விட்டான். கான ஷைத்தான் லில் இன்சானி ஹதூலா. ஷைத்தான் மனிதனுக்கு பகிரங்கமான மோசடிக்கார எதிரியாக இருக்கிறான். ஹதுல் என்றால் மோசடி. அப்போ இவ்வளவு தெளிவா அல்லாஹ் சொல்றான். சூரத்துல் ஃபுர்கான், அந்த அத்தியாயமும் ஃபுர்கான் தான். நன்மை தீமைகளை அறிவித்து காட்டுகிற அத்தியாயத்தில் தான் இவ்வளவு தெளிவான நன்மை அல்லாஹ் சொல்றான். இது 25, 27, 28, 29 வசனங்கள். அப்ப ஷைத்தான் நேர்வழி கெடுத்தவர்களை சீண்டுவான்னு வசனங்கள். நேர்வழி பெற்ற பிறகு, குர்ஆன் சுன்னா கிடைத்த பிறகு, தௌஹீது கிடைச்ச பிறகு, வஹியை அறிந்த பிறகு சைத்தான் விளையாட்டு காட்டுவான் நம்மள்கிட்ட. அப்போ நாம உஷாரா இருக்கணும். இந்த மரம், இந்த இளம் கதிர் போன்று அங்கங்க லேசா விலகின்றால் திரும்ப அந்த நேரான அச்சில நின்றணும். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்
கடைசி வரைக்கும் மௌத்து வரைக்கும் அந்த அச்சில இருந்து கலராம இருந்துட்டோம்னா வெற்றியாளர்கள், உலகத்துல வெற்றியாளர். அப்ப இந்த திக்ரு தான் ஒரு பெரிய திக்ராக கவனிக்கப்பட வேண்டியிருக்குது. இதே அல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் குர்ஆன் சுன்னா திக்ருங்கிறது ஏற்கனவே பல வசனங்களை படிச்சோம்னா ஒரே ஆதாரம் திரும்ப திரும்ப வேற வேற வியூலையும் அந்த ஆதாரத்தை கொண்டு வரலாம். அதுக்குள்ளமா இத்லாஃபி புயுத்தி ஆயாத்தில்லாஹி இருக்குமா, நபி நாயகத்தின் வீட்டை பத்தி எல்லாம் சொல்றான். உங்களுடைய வீடுகளிலே ஓதப்படுகின்ற அல்லாவின் வசனங்களையும் ஹிக்மத்து ஹதீஸையும் ஞானத்தையும் நீங்கள் நினைவு கூறுங்கள். அப்ப குர்ஆனையும் ஹதீஸையும் அல்லாஹ்வையும் ரசூலையும் நீங்கள் நினைவு கூறுங்கள் என்று அல்லாஹ் என்ன செய்யறான், நபிகள் நாயகத்தின் மனைவிமார்களுக்கு சொல்றான். இன்னல்லாஹ கான லத்தீஃபன் ஹபீரா, அல்லாஹ் நுண்ணறிவாளனும் ஹபீரன் சூழ்ந்தறியக்கூடியவனாகவும் அல்லாஹ் இருக்கிறான் என்று, அறிஞராகவும் இருக்கிறான், ஹபீராகவும் இருக்கிறான் என்று அல்லாஹ் சொல்றான். இன்னும் குர்ஆன்ல பல்வேறு இடங்கள்ல குர்ஆன் ஹதீஸை பத்தி திக்ருங்கிறதுக்கு ஏராளமான சான்று. அதே மாதிரி மறுமை நாளை பத்தி நல்லா திக்ருன்னு வரும். ஏற்கனவே படிச்சேன். ஆதா திக்ரும் இன்னலில் முத்தக்கின் ஹுஸ்ன மஆப், இது உபதேசமாகும், முத்தக்கின்களுக்கு அழகிய தங்குமிடமாகும். ஜன்னாத்தி அதினின் முஃபத்தஹத்துன் லஹுல் அப்வாப், கதவுகள் திறக்கப்பட்ட அதின் என்ற சுவனங்களில் அவர்கள் இருப்பார்கள், அது அழகிய தங்குமிடம். இது திக்ருன்னு நல்லா சொன்ன. மறுமை நாளை பத்தி சொல்லும் போது திக்ரு. அது மாதிரி சிறந்த அருக்குடை நேர்வழிதான் என்று குர்ஆன் சொல்லும். வதுக்குரு நிஅமத்தல்லாஹி அலைக்கும், ரொம்ப ஃபேமஸான வசனம் அந்த வசனம். வாத்தஸ்மி பிஹபிலில்லாஹி ஜமீஅன், நீங்கள் அனைவரும் அல்லாஹ்வின் கயிற்றை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வின் கயிறு என்ன சொன்ன திருமிதி சஹீஹான செய்தி. ஹப்லுல்லாஹ் அல் குர்ஆன் கரீம் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. குர்ஆன்னா என்னது? அல்லாஹ்வுடைய கயிறு. அப்ப குர்ஆனை நீங்கள் அனைவரும் பற்றி பிடியுங்கள். வலா தஃபர்ரகு, பிரிந்து விடாதீர்கள். குர்ஆன் தான் உம்மாவை ஒன்றிணைக்கக்கூடிய ஒரே ஆயுதம், ஒரே கயிறு. இதை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். வதுக்குரு நிஅமத்தல்லாஹி அலைக்கும், அல்லாஹ் உங்களுக்கு செய்த அருளை நீங்கள் நினைத்து பாருங்கள். மதீனா மக்காவாசியில் அவுஸ் கஸரத் கோத்திரத்தார்களை பற்றி இந்த வசனத்துக்கு பின்னணியில இருக்கு. இது குன்தும் ஆதான், நீங்கள் எதிரிகளாக இருந்தீர்கள். ஃபஅல்லப பைன குலூபிக்கும் ஃபஅஸ்னாத்தும் பிநிஅமத்திஹி இஹ்வானா, இறைவன் அருளால் நீங்கள் உடன்பிறந்த சகோதரர்களாக மாறிவிட்டீர்கள். நிரந்தர எதிரியா இருந்தீங்க. அல்லாஹ் இந்த இஸ்லாத்தை கொண்டு, அருளை கொண்டு, தீனுல் இஸ்லாம் என்ற நேர்வழி என்ற அருளை கொண்டு உங்களை உடன்பிறந்த சகோதரர்களாக மாற்றிவிட்டான். குன்தும் அலா ஷஃபா ஹஃப்ரத்தின் மினன் நார், நீங்கள் நரகத்தின் விளிம்பில் நின்று கொண்டிருந்தீர்கள். ஃபஅன்கதகும் மின்ஹா, அதிலிருந்து அல்லாஹ் உங்களை காப்பாற்றினான். கதாலிக்க யுபய்யினுல்லாஹு ஆயாத்திஹி லஅல்லக்கும் தஹ்ததுன், நீங்கள் நேர்வழி பெற வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் வசனங்களை தெளிவுபடுத்துகிறான். இப்படித்தான் தெளிவுபடுத்துகிறான். சூரத் ஆல இம்ரான் 103 ரொம்ப பிரபலியமான வசனம். நேர்வழியை அல்லாஹ் திக்ருன்னு சொல்லும். நீங்க எதிரியா இருந்தீங்க, நரகத்தின் படுகொலியில கிடந்தீங்க, தௌஹீதை கொண்டு உங்களை காப்பாற்றும். அவுஸ் கஸரத் இப்னு ஹஜர் இந்த வசனத்துக்கு விளக்கம் எழுதுறாரு. 100 ஆண்டுகளை தாண்டி 120 ஆண்டுகளை தாண்டி அவுஸ் கஸரத், தாய் வழி தந்தை வழி சகோதரர்கள் பெரும் சண்டை, குலங்குலமாக கோத்திரமாக பழி தீர்க்கப்படும், இரத்த பழி வாங்கக்கூடிய கூட்டம் அரபு கூட்டம். மரண சாசனமா சொல்லிட்டு போவாங்க பழி தீர்க்க. இந்த கூட்டத்துல 2 கூட்டத்துக்கு தௌஹீத் கிடைக்கும். 2 பேரை எல்லாம் ஒன்னா சேர்த்தாங்க. எதை கொண்டு? தௌஹீதை கொண்டு, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலை கொண்டு என்று இந்த வசனம் சொல்லுது. இப்போ நேர்வழியை நீங்க அகமகிழுங்க, அது திக்ர். நேர்வழி லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் தான் எல்லா எதிர்ப்புல இருந்து உங்களை காப்பாற்றணும், எல்லா வெறுப்புல இருந்து உங்களை மீட்டெடுக்கிறது வசனம் சொல்லும். இந்த உலகத்துல பாலஸ்தீன மக்களை நேசிக்கிறதுக்கும் ஒவ்வொரு ஆளையும் நம்ம நேசிக்கிறதுக்கு என்ன காரணம்? ஏதாவது கொடுக்கல் வாங்கல் இருக்கா? இல்லை. சென்னையில ஒருத்தனுக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னு, நமக்கு ஒரு முஸ்லீம் பிரச்சனை நமக்கு உள்ள துடிக்க அப்படின்னா பிளட்ல போய் சேர்ந்துருச்சு இந்த கொள்கை. லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லும் முஸ்லீமும் மனிதனுக்காண்டி மனித நேயத்துக்கு துடிக்கும். ஆனா கொஞ்சம் கூடுதலாக இந்த அம்சத்தோடு துடிக்கிறது, ஒரு ருஹமா, அதாவது அருளோடு கருணையோடு துடிக்கிறது யாருக்கு மட்டும்தான்? எந்த நாட்டுல முஸ்லீம் அடி லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், வேற ஏதாவது கொடுக்கல் வாங்கல் பஞ்சாயத்து இருக்கா? நமக்கு வாக்கியம் தரது. இதுதான், இது நேர்வழிக்காண்டி தானே அந்த நேசம். வேற எதுக்காண்டி நேசம்? எதற்காகவும் நேசம் இல்லை. இது அருள்லாம், இந்த அருள் எல்லாருக்கும் கிடைக்காது. அப்படி ஒரு கூட்டத்தை நம்ம ஒன்று சேர்த்துருக்கிறோம். அப்போ திக்ருங்கிறதுக்கு இந்த வசனத்துல நேர்வழி என்று அல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் தான். இதுதான் நேர்வழி, இதுதான் அருள். இந்த அருளை ஒருத்தன் புரியாமே சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் சொல்ல போறேன் அப்படின்னோம்னா இது திக்ருக்குள்ளே இன்னும் வரல. இந்த திக்ரே செல்லாதுன்னு அர்த்தம். திக்ரு செல்லுபடி ஆகிறதுக்கு லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்ங்கிற திக்ரு ஃபர்ஸ்ட் தெரியப்படும். அப்ப இதை இஸ்லாம் சொல்லுது. இந்த வசனங்கள் எல்லாம் இதை என்ன செய்யுது? நம்மளை திரும்ப திரும்ப நினைவுபடுத்தி கொண்டே இருக்கு. இணைவைக்காத நிலையில் மன்னிச்சிட்டோம்னா இந்த ஒரு திக்ரு கூட போதும். நீங்க சுப்ஹானல்லாஹ் சொல்லலைன்னாலும் சொர்க்கம் போயிடலாம். சொல்லக்கூடாது
அப்படி அர்த்தம் வச்சிடக்கூடாது, சொல்லணும். ஆனால் சுபஹான் அல்லாவும் எதற்காகத்தான்? லாயிலாக இல்லல்லாவுக்கு தான் என்பது புரியுது. லாயிலாக இல்லா இல்லாமல் சுபஹான் அல்லா வராது, இதான் அடிப்படை. அந்த திக்ரை மிகச்சரியாக புரிந்து இணை வைக்காத நிலையில் மரணிக்கக்கூடிய திக்ருடையவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.